ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நெல்லை புக் ஃபேருக்கு தான் வந்திருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா பிப்ரவரி 25 ஆரம்பித்தாங்க. இது வந்து மார்ச் 7 வரைக்கும் நடக்குது. பாளையங்கோட்டை VOC மைதானத்தில் காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்து இரவு 9 மணி வரைக்கும் நடக்குது. இந்த ஒரு பொருணை நெல்லை புத்தக திருவிழா இந்த பேனர் பார்த்துருப்பீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வலது பக்கத்தோடு உள்ளே வந்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃபோட்டோஸாக வச்சுருப்பாங்க. இது என்னடா ஃபோட்டோஸு, என்னடா சின்ன சின்ன ஃபோட்டோஸாக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இந்த கவர்மெண்ட் வந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் பர்டிகுலராக என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காங்க, கடந்த 2 வருஷமாக இந்த என்னென்ன பண்ணியிருக்காங்க, அதாவது குறிப்பாக இந்த மாவட்டத்துக்கு என்னென்ன சலுகை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்குறாங்க. இது எல்லாமே ஃபோட்டோஸ் தான் இருந்துச்சு ஃபுல்லாமே. இங்கே பார்த்திங்கன்னா இதில் மாண்புமிகு சபாநாயகர் அப்பாவும் இருக்காங்க. எல்லாமே இந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க தான். அது பார்த்திங்கன்னா முதலமைச்சருடைய முத்தான திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. இந்த போர்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஃபுல்லாக ஹைலைட்டான திட்டங்களை எல்லாத்தையும் போட்டு வச்சுருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா இப்போ நல்ல மக்கள்கிட்ட நிறைய வரவேற்பை தந்த நல்ல திட்டங்களை வந்து இதில் போட்டு வச்சுருந்தாங்க. முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், 1000 ரூபா கொடுக்காங்க இல்லையா, அந்த இது கல்லூரி கனவு திட்டம், மீண்டும் மஞ்சப்பை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது மாதிரி வச்சுருந்தாங்க. அடுத்து நாங்கள் கொஞ்சம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு. இது என்னென்னா ஒரு குட்டி குட்டி ஃபோட்டோஸாக போட்டு தொங்க விட்டுருந்தாங்க. அது பக்கம் எங்களுக்கு இன்னொன்று என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து நிறைய ட்ராயிங்ஸ் ஓவியங்கள் நிறைய வச்சுருந்தாங்க. ஓவிய கண்காட்சி வந்து நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே ஒவ்வொன்றையும் பார்த்து வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அதை பாருங்கள், ஒரு அழகழகான ஓவியங்கள்லாம் இங்கே வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இந்த அப்துல் கலாம், அந்த மாதிரி மிக்கி மவுஸ் சின்ன சின்னதாக இருக்குது. இது வந்து சின்ன சின்ன ஓவியங்கள். இதை தாண்டியும் நல்ல சூப்பரான ஓவியங்கள் வந்து நிறையவே வச்சுருந்தாங்க. இந்த பாருங்கள், இது எல்லாமே பெயிண்டிங்ஸு. இதெல்லாம் கொஞ்சம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வரைய ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. இந்த பெயிண்டிங்ஸை பார்க்குறதுக்கே ரொம்ப நிறைய கூட்டம் இருந்துச்சு. நாங்கள் அதான் வீடியோ எடுக்க முச்சில் கூட்டம்லாம் கொஞ்சம் இல்லாத நேரத்தில் பார்த்து எடுத்துகிட்டு வந்தோம். இந்த பெயிண்டிங்ஸ் நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக டைம் கிடச்சிச்சின்னா இந்த மார்ச் 7 வரைக்கும் இந்த கண்காட்சி நடக்கும். வந்து பாருங்கள். இது தவிர என்ன இருக்குன்னா புத்தக கண்காட்சி இருக்குது. புத்தக கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 ஸ்டால் கிட்ட போட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான புத்தகங்களும் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு தேவையான புத்தகங்கள் இருக்குது, சமையல் புத்தகங்கள் இருக்குது, ஜோதிடம் ரிலேட்டடாக, ஆன்மீகம் ரிலேட்டடாக, அப்படின்னு தமிழ் புத்தகங்கள் இருக்குது. அதுபோக இந்த ஸ்கூல் புக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, பள்ளி கல்வித்துறையோட ஸ்கூல் புக்ஸு, அதை கூட இங்கே சேல் பண்ணுறாங்க. வெளியில் நாங்கள் வந்தோன்னே போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதில் 10% டிஸ்கவுண்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நாங்கள் ஸ்கூல் புக்ஸோட ரேட்ஸ்லாம் கேட்டிருந்தோம். அது வந்து அதே ரேட்டுக்கு தான், புக்கில் என்ன ரேட்டு போட்டிருக்கோ அதுக்கு தான் சேல் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த பொன்னியின் செல்வன் புக்கு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சில கடையில் வந்து பாகம் 1, 2, 3, 4 அப்படின்னு நிறைய பண்டிலாக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் சீப்பாக கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆஃபர்ஸில் வந்து சில புத்தகங்களுக்கு இருக்குது, எல்லா புத்தகங்களுக்கும் அந்த ஆஃபர்ஸ் இல்லை. சில பதிப்பகத்தில் வந்து இதை வந்து கொஞ்சம் சீப்பாக கொடுக்குறாங்க. நான் உங்களுக்கு வந்து புக் ஃபேர் என்னென்ன ஸ்டால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டாலையும் கவர் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம பெயிண்டிங் பார்த்தாச்சு. நான் உங்களுக்கு ஓவராலாக இங்கே என்னென்ன ஸ்டால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்திலேருந்து ஒவ்வொரு சட்டத்தையும் அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இதில் கொடுத்துருந்தாங்க. இதில் நிறைய குட்டி குட்டி ஸ்டால்ஸ் இருந்துச்சு. நான் ஒவ்வொன்றா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா இதில் வந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான சட்டம் 2012, இதோடைய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல்லாமே நீதிமன்றம் சட்டங்கள் ரிலேட்டடாக உள்ளது எல்லாமே. குடும்ப வன்முறை இதை பற்றி சில வாசகங்கள் இருந்த சில நோட்டீஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. சில பேர் வந்து அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா தெரியுதுல, சட்டத்துக்கு முரணான குழந்தைகளிடம் அதில் எழுதியிருக்காங்க பார்த்திங்களா.
குழந்தைகிட்ட போலீஸார் நடந்து கொள்ளும் முறை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லோக் அதாலத் அப்படின்னா என்ன, நிரந்தர மக்கள் நீதிமன்றம் அப்படி சொல்லிட்டு 1987 அதோட ஆக்டு, ஒரு சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு ஸ்டால் வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அம்பாசமுத்திரத்தில் உள்ள இந்த மர ஜாமான்கள், குட்டி குட்டியான மர ஜாமான்கள் எப்படி என்னென்ன பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோலாட்டு, சின்ன சின்ன வீணைகள், சின்ன சின்ன ஜாமான், அதை பார்த்திங்கன்னா அது தெரியும், எல்லாமே மரத்தினால் செய்யப்பட்ட ஜாமான்கள். அடுத்து பாருங்கள் பித்தளை மற்றும் வெண்கல பொருட்கள், இது வந்து எல்லாமே பித்தளை, அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க. பாருங்கள், உங்களுக்கு ஒவ்வொரு ஃபோட்டோஸும் காட்டுறேன், உங்களால் யார் யாரெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியுதுன்னு பாருங்கள். பாருங்கள் இந்த கோரைப்பாய், அடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா என்னென்னா சின்ன சின்ன கைவினை பொருட்கள், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். இது இங்கே பண்ணப்பட்ட கைவினை பொருட்கள், இது பம்பரம், இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் விளையாண்டுருப்போம், பார்த்துருப்பீங்களா. எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன கைவினை பொருட்கள், எல்லாமே கையாலேயே உற்பத்தி செய்யப்பட்டது. உங்களுக்கு எதுவும் பிடிச்சிருந்தால் இது வாங்கிடலாம். இது வந்து ப்ரைஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ரைஸ் சொன்னாங்க. நாங்கள் போன நேரத்தில் கூட சிலர் வந்து இதை வாங்கிட்டு இருந்தாங்க. இதாக இருக்குது பார்த்திங்களா. இதெல்லாம் வந்து நீங்கள் தனியாக உங்களுக்கு இதெல்லாம் எதுலேயும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்த ஒவ்வொரு ஸ்டாலாக காட்டுறேன் உங்களுக்கு. நெல்லை கைவினை பொருட்கள், அந்த மேலே போட்டிருக்கு பார்த்திங்களா, பார்த்தீங்கன்னா 30 நம்பர் ஸ்டால். இது பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கல்வி. இப்போ வந்து நம்முடைய அரசாங்கத்துடைய சாதனைகள் இருக்கு இல்லையா, அதாவது இப்போ அந்த புதுசாக இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, எண்ணும் எழுத்தும் திட்டம், இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஹைலைட்டான திட்டங்களை எல்லாம் ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற மாதிரி சின்ன சின்ன ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், அது ரிலேட்டடாக உள்ளது. சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க பாருங்கள். பெண் குழந்தைகளுக்கு என்னென்ன, கலப்பு திருமண நிதி உதவி திட்டம், ஆதரவற்ற பெண் திருமண நிதி உதவி திட்டம், 2 பெண் குழந்தைகள் திட்டம், விதவை மறுமணம் திருமண நிதியுதவி திட்டம், இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு பெண்கள் சார்ந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற விதமாக, அதாவது இந்த சமுதாயத்தில் உள்ள பெண்களுக்கு எதிரான அநீதிகளுக்கு எதிராக அரசாங்கம் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு, பெண்களை எப்படி மேம்படுத்தலாம், பெண்களுக்கு எப்படி அதாவது உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது சமுதாயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கணும், அவங்களும் ஆணுக்கு நிகராக வந்து சமுதாயத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து நல்ல சில திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டங்கள் அதெல்லாம் பிரதிபலிக்கிற மாதிரி இங்கே வந்து சில போஸ்டர்ஸ் அந்த மாதிரி மேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகேங்களா. இதை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இதுவுமே ஒரு கைவினை பொருட்கள், ஆனால் மண்ணால் செய்யப்பட்ட சின்ன சின்ன கைவினை பொருட்கள். இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபுல்லாமே ஐஎஸ்ஆர்ஓ பேஸ்ட் பண்ண ஒரு இது. அதாவது ஐஎஸ்ஆர்ஓ எப்படி ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் எப்படி இருக்காங்க, அதாவது அந்த விகாஸ் இன்ஜின்லேருந்து எல்லாமே ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன இருக்குது எல்லாமே கொடுத்தாங்க. ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்தாங்க, அதில் எல்லாமே போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சேட்டலைட் இருக்குல்ல, அந்த சேட்டலைட்டோட சின்ன சின்ன ஒரு ப்ரோட்டோடைப் மாடல் மாதிரி. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இன்ஜின், விகாஸ் இன்ஜின், அதாவது ராக்கெட்டில் வந்து 3 விதமான ஃபியூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது சாலிட் ப்ரொப்பலாண்ட் அப்படின்பாங்க, லிக்விட் ப்ரொப்பலாண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதே போல் ரொம்ப அட்வான்ஸாக உள்ளது பார்த்திங்கன்னா க்ரையோஜெனிக் இன்ஜின்ஸ் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப அட்வான்ஸானது. இதில் பார்த்திங்கன்னா அந்த க்ரையோஜெனிக்ஸ் இன்ஜின், ராக்கெட் சயின்ஸ் சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. இது ராக்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் உள்ள ப்ரொப்பலண்ட் எப்படி எரியுது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ப்ளனேஷனுக்காண்டி வச்சுருக்குறாங்க. இது வந்து ஆர்பிட் துருவப்பாதை, அதாவது சேட்டலைட்டை வந்து எந்த இடத்துல, பூமியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் நிலைநிறுத்துவாங்க, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் இதில் போட்டிருந்தாங்க. இது வந்து விகாஸ் இன்ஜின், இதுதான் எல்லாமே ராக்கெட் இன்ஜினோடைய ஒரு சின்ன மாடல். இதெல்லாம் அந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
நான் காட்டுறேன். க்ரையோஜெனிக் இன்ஜின்ஸ் வச்சுருந்தாங்க, அது காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பார்த்திங்கன்னா இது வந்து இந்த போட்டிருக்காங்களே தான் வந்து க்ரையோஜெனிக் இன்ஜினுடைய அந்த மாடல், அந்த 3D மாடல் வந்து க்ரையோஜெனிக் இன்ஜினுடையது. இதுதான் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டான ஒரு இன்ஜின். சரியா? மாணவர்களுடைய கையெழுத்து பிரதிகள் சொல்லிவிட்டு சும்மா கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி நம்ம என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் பார்த்தோம். ஒரு ஸ்கூல்ஸில் இல்லை சின்ன சின்ன பசங்க வரைஞ்சிருப்பாங்க இல்லையா, எழுதியிருப்பாங்கள, அவங்களுடைய கையெழுத்து பிரதிகளை வந்து சும்மா கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. சில ஓவியங்கள் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, கண்ணை கவரும் விதமாக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசிய தமிழர் கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. சின்ன புக் ஸ்டால், நாங்கள் உள்ளே பெருசாக போகலை. சின்ன சின்ன ஸ்டால்ஸ் இருந்துச்சு. இதில் இது தவிர அந்த இயற்கையில் செய்வாங்களே அந்த ஸ்வீட், அந்த ஸ்டாலும் இருந்துச்சு. நாங்கள் அது பக்கத்துலேயே போகலை. இது வந்து நக்கீரனோட இது வாரமிரு இதழ் அந்த மாதிரி ஒரு இது ஸ்டாலு. இது பார்த்திங்கன்னா கூடங்குளம் அணுமின். இது நான் உங்களுக்கு கொஞ்சம் டெப்த்தாகவே கிட்ட போய் வீடியோஸ் எடுத்திருந்தேன், காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு. இப்போது நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு 2 இடத்துல வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குது, அப்படி தானா? இதுதான் அந்த இதோடைய மாடல். இதில் வந்து கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து நல்ல இப்போ கொஞ்சம் இந்த அணுமின் நிலையம் மட்டும்தான் கார்பன் எமிஷன் இருக்குல்ல, அது வந்து 0%. ஒரு நிமிஷம் இதை உங்களுக்கு காட்டிக்கிறேன், அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? இது பார்த்திங்கன்னா இது வந்து பழைய வண்டி, சின்ன சின்ன கொஞ்சம் முன்னாடி உள்ள வண்டி. இது வந்து பழைய ராஜ்புட் பார்த்திங்கன்னா காட்டுறேன் பாருங்க. ராஜ்புட் அப்படியே பராமரித்து வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா பெட்டர் மாஸ் லைட்டாக சும்மா அடுக்கி வச்சுருந்தாங்க. மேலே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தாளிகள்லாம் வச்சுருந்தாங்க. ஏன்னா இது வந்து அவங்க வெளியில் போடும்போதே போட்டிருக்காங்க பொருணை கண்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்கல்ல, அதான் பாருங்கள். உங்களுக்கு சின்ன சின்ன இந்த அருமனைகள், இது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இதெல்லாம் அருமனை, நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம். சின்ன எல்லாமே பார்த்த பொருள் தான். இப்போ உள்ள தலைமுறைக்கு வந்து இது கொஞ்சம் புதுசாக தெரியலாம். இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் பழைய அருமனை. இது வந்து தேங்காய் திருவுற அருமனை. கீழே பழைய காலத்தில் வந்து கொஞ்சம் கீழே நம்ம உட்டை வந்து கொஞ்சம் லென்த்தியாக வச்சுருந்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இது வந்து பழைய ஃபேனு, பழைய நாற்காலி, எல்லாமே கொஞ்சம் இப்போ உள்ள தலைமுறைக்கு வந்து இது கொஞ்சம் 2K கிட்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் புதுசாக தெரியும். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், காட்டுறேன். இந்த இதை ரொம்ப நேரம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. பாருங்கள், என்ன இருக்கு இல்லையா, சின்ன சின்ன பழங்கால பொருட்கள் கண்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக போட்டிருக்காங்க ஒரு ஸ்டாலு. பழைய கடிகாரம், இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களும் வந்து இங்கே காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. நான் வந்து அந்த ஒவ்வொரு புக் ஸ்டாலுக்கும் போய் வந்து எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு லென்த்தியான ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். ஆனால் எனக்கு வந்து அதுக்கு வாய்ஸ் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் எனக்கு டைம் இல்லை. வாய்ஸ் இல்லாட்டினாலும் நான் உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் வீடியோவையும் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 1 hour போல் இருக்கும். அதில் வந்து எல்லா ஸ்டாலையுமே நாங்கள் மேக்ஸிமம் எல்லா ஸ்டாலையும் கவர் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட இங்கே ஒரு 100 ஸ்டால் இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஸ்டால்ஸ் வந்து நாங்கள் கவர் பண்ணியிருப்போம். எல்லா வகையான புக்கும் இருக்குது. நீங்கள் பாருங்கள். இங்கே முடிஞ்சால் கண்காட்சிக்கு வந்து நேரில் வந்து பாருங்கள். வர முடியாதவங்க அந்த வீடியோ புக் மேலே இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு தெரியும். அந்த அதில் என்னென்ன புக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், சரியா? நான் அந்த வீடியோ வந்து ஒரு சீக்கிரமாக அப்லோட் பண்ண பார்க்குறேன், சரியா? இது இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.